கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஒத்திவாக்கத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான மாநில அளவிலான காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. குறிப்பாக தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 204 ஆண் காவலர்களும் 101 பெண் காவலர்களும் மொத்தம் 305 பேர் ரைபிள் பிரிவு, ரிவால்வர், கார்பைன் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற போட்டியில் இன்றைய தினம் பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். இந்த போட்டியில் ஒட்டுமொத்த வகையில் தெற்கு மண்டலத்தை சேர்ந்த காவலர்கள் தங்க பதக்கத்தை வென்றனர். இந்நிகழ்வில் சங்கர் ஜிவால் பேசுகையில் வெற்றி பெற்ற அனைத்து காவலர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தோல்வியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் நாம் அனைவரும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் முதலிடம் பெறுகிறோம். ஆனால் அது போதாது. அகில இந்திய அளவில் நடைபெறும் போட்டியில் நாம் தீவிரமாக தங்களை தயார் செய்து கொண்டு அதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதேபோல தமிழகத்தில் உள்ள காவலர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தின் மேம்பாட்டிற்காக சுமார் 1 கோடி ரூபாய் நிதியை இந்த ஆண்டு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துக் கொண்டார்.